12 முடிச்சீங்களா? என்ன படிக்கலாம்னு குழப்பமா இருக்கு. இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரியா சூஸ் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தேர்வுகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம். அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு. ஆமாங்க, இது உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு ரொம்ப முக்கியமான நேரம். வாங்க, தமிழ்நாட்டுல என்னென்ன படிப்புகள் இருக்குன்னு நம்ம விளக்கமா பார்க்கலாம். இந்த நேரத்துல கொஞ்சம் குழப்பமும் அதே சமயம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது ரொம்ப இயல்புதான். ஆனா அதை நினைச்சு கவலையே படாதீங்க. சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு உதவத்தான் இந்த முழுமையான வழிகாட்டி. உங்க முன்னாடி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க. நம்ம முதல்ல என்னென்ன படிப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் துறைகள், அப்புறம் ஆர்ட்ஸ், சயின்ஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ். இது இல்லாம வேற என்ன முக்கிய படிப்புகள் இருக்கு, இதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். பாருங்க, 12ஆம் வகுப்புங்கிறது ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு அற்புதமான புதிய தொடக்கம். தமிழ்நாட்டுல நீங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கு. அதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கரியர்ல முதல் படியை வெற்றிகரமா எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரீஸ்ல இருந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஆர்ட்ஸ் கோர்சஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான படிப்புகள் இருக்கு. இத்தனை ஆப்ஷன்ஸை பார்த்து மலைச்சு போக வேண்டாம். வாங்க, எல்லாத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சு ரொம்ப எளிமையா பார்க்கலாம். சரி, முதல்ல பெரும்பாலான மாணவர்கள் விரும்பக்கூடிய 2 முக்கிய துறைகளை பத்தி பார்க்கலாம். அது இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல். இதுல சேர்றதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இன்னும் இப்ப ஆராயலாம். இன்ஜினியரிங் துறையில இப்ப ஏகப்பட்ட பிரிவுகள் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி மாதிரி சாஃப்ட்வேர் கோர்சஸோட இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி மாதிரி புது பிரிவுகளும் ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. அதே போல மெக்கானிக்கல், சிவில் மாதிரி பாரம்பரிய துறைகள்ல இருந்து ரோபோட்டிக்ஸ் மாதிரி நவீன துறைகள் வரைக்கும் உங்க ஆர்வத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எதை வேணாலும் தேர்வு செய்யலாம். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான தகவலை கவனிங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் சேர்றதுக்கு எந்த நுழைவுத் தேர்வும் கிடையாது. ஆமாங்க, TNEA கலந்தாய்வு மூலமா தான் அட்மிஷன் நடக்கும். கலந்தாய்வுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க +2 மார்க் அடிப்படையில் நீங்களே ஆன்லைன்ல உங்களுக்கான காலேஜையும் கோர்ஸையும் செலக்ட் பண்ற ஒரு முறை தான் அது. ஆனா நீங்க IIT, NIT மாதிரி மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள்ல சேரணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா JEE தேர்வு எழுதியே ஆகணும். அடுத்ததா மருத்துவத்துறை, MBBS மற்றும் BDS, அதாவது பல் மருத்துவம். இந்த 2 படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் எழுதி பாஸ் பண்ணணும். ஆனா சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி மற்றும் கால்நடை மருத்துவம் போன்ற இந்திய மருத்துவ படிப்புகளுக்கு பெரும்பாலும் நீட் தேவைப்படாது. அதுக்கெல்லாம் தனித்தனியா கலந்தாய்வு நடத்துவாங்க. இன்ஜினியரிங், மெடிக்கல் மட்டும்தான் படிப்பானுன்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அதையும் தாண்டி கலை, அறிவியல் மற்றும் துணை மருத்துவ படிப்புகள்னு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அதையெல்லாம் இப்போ நாம பார்க்கலாம். BSc, BCom, BBA, BCA மாதிரியான கலை மற்றும் அறிவியல் படிப்புகள் ரொம்பவே பாப்புலர். இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டு கல்லூரிகள்ல சேர்றதுக்கு பொதுவா எந்த நுழைவுத் தேர்வும் எழுத வேண்டாம். ஆனா மத்திய பல்கலைக்கழகங்கள்ல சேரணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு CUETங்கிற தேர்வு எழுதணும். அடுத்து நாம பார்க்க போறது பாராமெடிக்கல், அதாவது துணை மருத்துவ படிப்புகள். சேவை மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா மாணவிகளுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல சாய்ஸா இருக்கும். இதுல பாத்தீங்களா 20க்கும் மேற்பட்ட சிறப்பு பிரிவுகள் இருக்கு. நர்சிங், ஃபார்மசி, பிசியோதெரபி மாதிரியான படிப்புகள் இதுல ரொம்ப முக்கியமானவை. இதுல டிகிரி கோர்சஸ் மட்டும் இல்லாம டிப்ளமோ படிப்புகளும் இருக்கு. ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு கலந்தாய்வு மூலமா தான் இதுக்கான சேர்க்கையும் நடக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த முக்கிய துறைகளை தாண்டி உங்களோட தனிப்பட்ட ஆர்வத்துக்கு ஏத்த மாதிரி இன்னும் பல சிறப்பு படிப்புகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். விவசாயம் சம்பந்தப்பட்ட வேளாண்மை படிப்புகள், சட்டம் படிக்கிறதுக்கான 5 வருஷ இன்டகிரேட்டட் கோர்சஸ், அப்புறம் CA, CMA மாதிரி ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் படிப்புகள்னு பல சூப்பரான ஆப்ஷன்ஸ் இருக்கு. குறிப்பா சட்டம் படிக்க 5 வருட ஒருங்கிணைந்த படிப்புகள் இருக்கு. இந்த கணக்கியல் படிப்புகளுக்கு மட்டும் நீங்க தனியா பயிற்சி நிறுவனங்கள் மூலமா படிக்க வேண்டியிருக்கும். இதை மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிரியேட்டிவ் சைடுல ஆர்வம் அதிகமா, இல்ல ரொம்ப யுனிக்கா ஏதாவது படிக்கணுமா? அப்போ திரைப்படம், கால்நடை அறிவியல், இசை மற்றும் நுண்கலைகள், மீன்வளம், உடற்கல்வின்னு தமிழ்நாட்டுல இதுக்கெல்லானே ஸ்பெஷலா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. உங்க கனவுகளை அங்க நீங்க நனவாக்கலாம். சரி, இவ்வளவு படிப்புகளை பத்தி நாம பார்த்துட்டோம். இப்ப எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி, இதுக்கெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கிறது? அதற்கான வழிமுறைகளை இப்ப சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. பொதுவா விண்ணப்ப செயல்முறை 4 ஸ்டெப்ல நடக்கும். முதல்ல உங்க +2 ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்த அன்னைக்கும் இல்ல அதுக்கு அடுத்த நாளும் ஒவ்வொரு படிப்புக்குமான அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல ஆன்லைன் விண்ணப்பம் ஓபன் ஆகும். அதை நீங்க சரியா பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிக்கணும்.
அதுக்கப்புறம் ஆன்லைன் கலந்தாய்வுல கலந்துக்கணும். அவ்வளவுதான். ஒவ்வொரு படிப்புக்குமான சேர்க்கை தொடங்கும் போதும் அதை பத்தின முழுமையான தகவல்களை நாங்க உங்களுக்கு கொடுப்போம். அதனால நம்ம செல்லூர் இ சேவை இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரி ரொம்ப பயனுள்ள விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். எங்களுக்கும் அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நாமளே சோதிச்சு பார்க்கலாமா? இதோ உங்களுக்காக ஒரு ரொம்ப சுலபமான கேள்வி. கேள்வி இதுதான். தமிழ்நாட்டுல எம்பிபிஎஸ் படிக்கணும்னா எந்த நுழைவுத் தேர்வு கட்டாயம்? உங்களுக்கான தேர்வுகள்: ஏ ஜேஇஇ, பி நீட் அல்லது சி டிஎன்பிஎஸ்சி. யோசிச்சு பதில் சொல்லுங்க. சரியான பதில் பி நீட். உங்களை எத்தனை பேர் சரியா சொன்னீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு சரியா பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். சிறந்த கமெண்ட்டை நாங்க கண்டிப்பா பின் பண்ணுவோம். பாருங்க, உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. இந்த 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் படிக்கக்கூடிய படிப்புகள் ஒரு ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. அதனால நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா ஒரு முடிவெடுத்து நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க. இந்த முழுமையான வழிகாட்டிய பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்க கல்வி பயணத்துல உங்களுக்கு தேவையான இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நாங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.